அம்மாச்சிக்கு எத்தனை பசங்க? நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கமெண்ட்ல நிறைய போடுறாங்கன்னு சொன்னதை வந்து நான் படிச்சதே இல்லை. அம்மாச்சி கழுத்தில் இருக்கும் அத்தனை நகையுமே கோல்டு தானா, இல்ல அதுல ஏதாவது கவரிங் கலந்துருக்கா, அது வந்து இவ்வளோத்தையும் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க? இது நம்ம மேல வந்து ஒரு புகார் மாதிரி இருக்குமா? எதுமா என்னன்னா ஆன்லைன் ஆர்டர் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கன்சீவா இருக்க பிள்ளைங்களை நாங்க வெயிட் பண்ண விடவே மாட்டோம். அம்மாச்சி கடைக்கு வர மொத்த பேருமே கன்சீவா இருக்கிறவங்க தான் வருவாங்க. உங்களோட வீட்டுல அடுத்த சுபகாரியம் என்ன, எப்போ? அது வந்து நம்ம ரேணுகாக்கு தான். கண்ணா ஃபேமிலி வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்றதுனால அவரை வந்து அடிமை மாதிரி நீங்க நடத்துறீங்களா? ரொம்ப எனக்கு கோவம் தான் வரும். எனக்கு இந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா நான் எழுந்து போயிடும், மைக்கெல்லாம் தூக்கி போட்டு. அவன் என் புள்ள மாதிரி, அதனாலதான் உரிமையோட நான் பேசுவேன், கொள்ளுவேன். இதெல்லாம் பாசம். அது பாசத்தை பத்தி ஒரே புரியாதவங்க தான் அதெல்லாம் பேசுவாங்க. தப்பா எடுத்தா கூட எடுத்துங்க, பரவாயில்ல, நான் தப்பா தான் பேசுவேன். நம்ம பக்கம் மட்டும் இருக்கிற சரியை மட்டும் பார்க்காதீங்க, அடுத்தவங்க பக்கம் இருக்கிற வேதனையும் பாருங்க. அப்பதான் நீங்க உணருவீங்க. முதல்ல கண்ணா வந்து பொண்ணு கேட்ட உடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ரேணு அப்பா தான். கண்ணாவை கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவர் அவங்க அம்மாவை பார்த்துதான் கண்ணாவை கண்ணா கொடுக்கணும்னு சொன்னாரு. உண்மையை சொல்ல போனா அவங்க குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, அவங்க அம்மா ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செஞ்சேன். அப்ப யாருமே வரல, என்னை பத்தி எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? சொல்லுது அமைதி ஆயிட்டீங்களா? ஓகே. எனக்கு வந்து அரிய தான் பிடிக்கும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அப்பாவுக்கு யாரை பிடிக்கும் சொன்னா கண்டிப்பா உன்னதான் பிடிக்கும்னு சொல்லிடுவோம். ஆஹா, அப்படியே சொல்லிடுவாரு. அப்படி வணக்கம் அம்மாச்சி. வணக்கம். ஸோ ஃபைன். இப்போ வந்து நிறைய மக்கள் உங்களை வந்து கமெண்ட்ஸில் சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம கிட்ட பர்சனலாக நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதை தான் இப்போ ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம். பல பேருக்கு இருக்கிற ஒரே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாச்சிக்கு எத்தனை பசங்க? இது எல்லாருக்கும் எப்போ பாரு கேட்குறாங்க. அவங்க பிள்ளைங்க இவங்க பிள்ளைங்கன்றீங்க, எத்தனை பசங்க உங்களுக்கு முதல்ல அம்மாச்சிக்குன்றாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கமெண்ட்ல நிறைய போடுறாங்கன்னு சொன்னதை வந்து நான் படிச்சதே இல்லை. கமெண்ட பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ல போடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் கமெண்ட் செக்ஷன் போக மாட்டேன். ரேணுகாவோ பிரியாவோ படிச்சு சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து 4 பிள்ளைங்க, 2 பையன் 2 பொண்ணு. ரேணுகா, பிரியா, மணி, ஹரி, 4 பிள்ளைங்க எனக்கு. நான் எல்லாரையும் பிள்ளைங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, எல்லாமே எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய என் பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆன்டி அப்படின்லாம் கூட மாட்டாங்க. அப்படிலாம் ஆன்டிலாம் கூப்பிட்டது கூட கிடையாது. என்ன எல்லாரும் அம்மான்னு கூடும்போது அந்த வார்த்தைக்கு தகுந்தவளா நான் இருக்கணும்னா என் பையன் என் பொண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு பிள்ளைங்க 4 பிள்ளைங்க தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கேள்வி வந்து நீங்க எந்த வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோல இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். லாஸ்டா நம்ம போட்ட வீடியோல கூட நான் உங்களோட கழுத்தை இப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அதுல இருக்கு, அம்மாச்சி கழுத்தில் இருக்கும் அத்தனை நகையுமே கோல்டு தானா, இல்ல அதுல ஏதாவது கவரிங் கலந்துருக்கா, அது வந்து இவ்வளோத்தையும் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க? இதுக்கு நான் வந்து நிறைய வீடியோல வந்து நான் என்னுடைய பதில சொல்லியிருக்கேன். நான் இப்ப போட்டுறதெல்லாம் தங்கம் தான். ஆரம்ப காலத்துல இருந்து நான் தங்கம் போடல, கவரிங் போட்டு தான் நான் வந்திருந்தேன். இப்போதான் வந்து தங்கம்லாம் வாங்கினது. அதாவது நான் வாங்கின காலம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷம் இருக்குல்ல ரேணுகா. 20 வருஷமா நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நகையே சேர்த்ததுதான் இது. மொத்தமா ஒரே நாள்ல வாங்கின நகைங்கெல்லாம் கிடையாது. நான் வந்து எப்ப நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்தே ஒரு சேமிப்புன்னு எடுத்து வைப்பேன். நான் சம்பாதிக்கிறத மொத்தமே நான் வந்து செலவு பண்ற ஆள் கிடையாது. சம்பாதிக்கிறதுல பாதி அப்பாட்ட கொடுத்துட்டு பாதி நான் வந்து எடுத்து வச்சு இப்படி வாங்கின பொருள் தான் இப்ப நான் போட்டிருக்கிற நகைங்கெல்லாம். அதனால வந்து நான் போடுற நகைங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஆபத்து வரும்னு அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நல்ல எண்ணத்தோட சொன்னவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரே பதில் என்னன்னா, நான் போட்டுறது எல்லாமே தங்கம் தான். ஆரம்ப காலத்துல தான் கவரிங் போட்டு அதுல அப்படியே மாறினது தான். அதுக்கு உண்டான காரணம் வந்து கடினமான உழைப்பு. எல்லாரும் உழைப்பு கடினமா உழைச்சானா அவங்களும் என்ன மாதிரி போட்டு பார்க்கலாம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. அடுத்த கேள்வி, இதுவுமே வந்து காமனான கேள்வி. எப்பவுமே வந்து கடைக்கு வர்றவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு போனவங்களா இருக்கட்டும், நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றவங்க தான், அம்மாச்சி வீடியோல மட்டும்தான் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, நேர்ல போனா வந்து உருன்னு இருக்காங்க, இல்ல டல்லா இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து நான் காரணம் என்ன சொல்றேன்னு கேளுங்க. எல்லாரும் வரும்போது நான் அப்படி இருக்கிறேன்னு மட்டும் நீங்க கேட்டா தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒரு சிலர் வரும்போது அப்படி இருக்கிறேன்னா அந்த சூழ்நிலையில அது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். கடையிலயோ இல்ல வீட்லயோ
அவங்கவுங்க ஃபேமிலியில நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா, அந்த தாக்கம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல நீங்க உள்ள வந்திருக்கலாம். அப்ப என் முகத்தை நீங்க அப்படி பார்த்திருக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல, எந்த நேரம் சிரிச்சுட்டே இருக்கணும்ன்றதுலாம் அது நடிப்பு. எப்பவுமே யதார்த்தமான வாழ்க்கையை நான் வாழறவன். நான் எந்த நேரத்துல எப்படி இருக்கணும் அதை அப்படியே தத்ரூபமா போடக்கூடிய ஆள் தான் நானு. அந்த நேரத்துல நீங்க பாத்துருக்கலாம். அது தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. சோ என்ன விஷயம்னா, ஒரு குழந்தை பெத்தவங்களுக்கே ஊர்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். இங்க 4 குழந்தைகளை பெத்து 4 விதமா இருக்கும்போது அவங்களும் ஆஸ் அம்மாவா வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சில நேரம் மூட் ஸ்விங் இருக்கும், சில நேரம் இஷ்யூஸ் 50+. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ ஹோப் இதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து, இது நம்ம மேல வந்து ஒரு புகார் மாதிரி இருக்குமா? எதுமா? என்னன்னா, ஆன்லைன் ஆர்டர் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஆன்லைன்ல கேட்டா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க மட்டுமே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கால் வர வர எடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம பிரான்ச் 5 பிரான்ச், அதுல நான் ஒரு பிரான்ச் விட்டுருங்க, அது மார்க்கெட் உள்ள இருக்கு. இந்த 4 பிரான்ச்லயுமே லைவா வர கஸ்டமர் எப்பவுமே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க முக்கியமா வந்து இப்போ இது முக்கியம் கொடுக்கறது எதுனா லைவா வரவங்களுக்கு தான். அப்ப ஏன்னா அவங்கள நிக்க வச்சு நாங்க ஆர்டர் எடுத்தோம்னா தப்பாயிடும். ரெண்டாவது, கன்சீவா இருக்க பிள்ளைங்களை நாங்க வெயிட் பண்ண விடவே மாட்டோம். அம்மாச்சி கடைக்கு வர மொத்த பேருமே கன்சீவா இருக்கிறவங்க தான் வருவாங்க. கல்யாணம் வந்து 50%, 60%னா கன்சீவா இருக்கவங்க 99% வருவாங்க. அப்ப நான் வந்து அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு நாங்க ஆர்டர் எடுக்க விடவே மாட்டேன். பசங்களை ஆர்டர் எடுக்கிற பசங்களை கூட லைவ் கஸ்டமரை பாருங்கன்னு சொல்லிடுவேன். அதனாலதான் லேட் ஆகுமே கண்டி உங்களுக்கு எடுக்கக்கூடாது போடக்கூடாதுன்னா இல்லை. ரெண்டாவது, குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுனால லைவா வந்து நேரடியா வந்து கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அந்த நேரம் வந்து டிலே ஆயிடும். இப்போ அரை மணி நேரம் எடுக்கிறோம், 1 மணி நேரம் எடுப்பாங்க, 2 மணி நேரம் எடுப்பாங்க. செட்டிங் நிறைய போட வருவாங்க. ஒவ்வொருத்தரும் கொண்டு வரது 20 புடவை 30 புடவை கொண்டு வந்து செட்டிங் போடுவாங்க. அவங்களாம் நாங்கள் டைம் ஒதுக்கணும். அப்போ ஆள் பற்றாக்குறையால கொரியர் எடுக்கிற பிள்ளைங்களையும் நாங்கள் எங்களுக்கு கூப்பிட்டுக்குவோம். அப்போ வந்து கொரியர் லேட் ஆகும். அதுதான் என்ன விஷயம்னா, இப்போ ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் வேலை. இது லைவாவும் வந்து எடுக்கிறாங்க, ஆன்லைனும் பார்க்கணும் அப்படின்னும் போது லைவா வராங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து 5 நிமிஷம் பார்க்க மாட்டாங்க. 1 hour 2 hours சம்டைம் 3 hours கூட நின்று பார்த்து வாங்கிட்டு போறவங்க எல்லாம் உண்டு. அப்படின்னும் போது ஆன்லைனுக்கும் அதுக்கும் மாத்தி மாத்தி நிக்க முடியாது. ஏன்னா ஒரு கடைக்குள்ள ஒரு 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மொத்தத்துக்கும் சேர்த்து நாங்க அலைய வேண்டியது இருக்கும். அதனால லேட் ஆகுது, அதனால வந்து ரிப்ளை பண்ண முடியாம போகுது. அதர்வைஸ் ஒண்ணுமே கிடையாது. இதையுமே நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லபடியா இருக்கும். சோ அடுத்த கேள்வி, உங்களோட வீட்டுல அடுத்த சுபகாரியம் என்ன, எப்போ? அது வந்து நம்ம ரேணுகாக்கு தான். ரேணுகாக்கு பூ முடிப்பு விழா வச்சிருக்கிறோம் வர 26. அதை வந்து அதை இன்னும் நான் சொல்லல. அது இவங்க மூலியமா நான் சொல்லிடுறேன். வர 26ஆம் தேதி வர புதன் இல்லாம அடுத்த புதன் வந்து ஒரு மினி ஹால் தானே பேரு, மினி ஹால்ல தான் வைக்கலான்னு இருக்கோம். அந்த மண்டபம் இன்னைக்கு நாளைக்கு தான் புக் பண்ற மாதிரி இருக்காங்க. அது பண்ண உடனே கண்டிப்பா உங்களுக்கும் நான் சொல்லுவேன். முதல் விசேஷம் ரேணுகாவுடைய பூ முடிப்பு விழா மட்டும்தான். அடுத்தது பாலாவுடைய கல்யாணம், அதுக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பிரியா கல்யாணம். இப்படி லைனா வரும். கண்டிப்பா அம்மாச்சி வீட்டுல நிறைய விசேஷ நாட்களாவே இனிமே வரும். அதை நீங்க எதிர்பார்க்கலாம். வீடியோவும் நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து நான் கேட்க போற கொஸ்டின் வந்து மேபி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற கொஸ்டினா இருக்கும். அதாவது இல்ல, இது வந்து நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸ்ல கேக்குற ஒரு கேள்வியா இருக்கு. அது என்னன்னா அப்படி நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. நீங்க வசதியான குடும்பமா இருக்கீங்க, அதனால வந்து கண்ணா ஃபேமிலி வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்றதுனால அவரை வந்து அடிமை மாதிரி நீங்க நடத்துறீங்களா? யார் சொன்னது? என்ன இப்படிலாம் கேக்குறீங்க கேள்விலாம்? இது வந்து பல பேரோட கேள்வியா இருக்கு. என்கிட்ட இது வரைக்கும் யாருமே சொன்ன. நான் கூட அவரை வந்து அடிமையா நடத்துறேனா, நான் ரொம்ப டாமினேட் பண்ண. யார் சொன்னது அப்படிலாம்? இந்த கேள்விக்கு நான் பத்திரமா நான் நிஜமா எழுந்தே போயிடுவேன். அந்த மாதிரி இருக்கு எனக்கு வந்து அது தலைச்சம் புள்ள மாதிரி. அது அந்த புள்ள வந்து எனக்கு கிடைச்சதுலாம் கடவுள் கொடுத்த கிஃப்டா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கேட்கறவங்க தயவு செய்து இந்த கேள்வியை தயவு செய்து எனக்கு ரிப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை யாரா இருந்தாலும் மன்னிச்சிருங்க, கேமரா பார்த்து பேச சொன்னாங்க, மறந்துட்டேன். இந்த கேள்வி மட்டும் தயவு செய்து கேட்காதீங்க. அது அவங்க எனக்கு மூத்த பிள்ளை. அந்த மூத்த பிள்ளை கிட்ட எந்த உரிமை எடுத்துக்கணுமோ அந்த உரிமையை தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த பிள்ளை கிட்ட. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து அதிகமா இங்க வர முடியாத சூழ்நிலை, அவங்க அக்கா வர முடியாத சூழ்நிலை, அவங்க அண்ணன் வர முடியாத சூழ்நிலை. இதை தவிர்த்து வேற எதுவும் இல்ல. வசதி வாய்ப்பு எல்லாம் என்னதுங்க நீங்க நினைக்கிறீங்க? வசதி வாய்ப்பு எல்லாம் நம்மளா பார்த்து சம்பாதிக்கத்தான். பிள்ளைங்களை நம்ம எப்படி வச்சிருக்கோன்றதான் முக்கியமா பார்க்கணும். நான் வந்து என் பிள்ளை மாதிரிதான் அந்த பிள்ளைய பாக்குறேன். அதனால என் பிள்ளைங்க கிட்ட எடுத்துக்கிற உரிமையை தான் அந்த பிள்ளை கிட்ட எடுத்துக்குவேன். அதை நீங்க தப்பா எடுத்தீங்கன்னா அப்ப நீங்க பாக்குற விதம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன்.
எனக்கு கோவம் வருது பிரியா. எனக்கு அப்படிலாம் கேட்காத. உண்மையை நீங்க பகிரங்கமா நீங்க போடுங்க அந்த வீடியோல. அது வந்து பொண்டாட்டி புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் வேலை செய்ய மாட்டாங்க. அடிமைத்தனை வச்சு நடத்துறவங்க தான் பண்ண மாட்டாங்க. பொண்டாட்டி புரிஞ்சவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. அவன் தான் உண்மையான கணவன். உண்மையா சொல்றவன். உண்மையா நான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப எனக்கு கோவம் தான் வரும். எனக்கு இந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா நான் எழுந்து போயிடும் மைக்கெல்லாம் தூக்கி போட்டு. ஆமா, ஒரு கணவனை எப்படி நடத்தணும்னு சரியா தெரியாத பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாதி உலகம் மாயத்துல வாழ்ந்துட்டு போற மாதிரி இருக்கிற பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. கணவனையும் புரிஞ்சுக்கிறது இல்ல, பொண்டாட்டியும் புருஷன் புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தயவு செய்து என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து நிறைய பேர் கத்துக்கங்க. அதுதான் நல்ல குடும்பம், அழகு. அதுதான் என்னை பார்த்து என் பொண்ணு கத்துக்குச்சு. அம்மா அப்பா மாதிரி வாழணும்னு நினைச்சது அது மாதிரிதான் அது வாழுது. அதே மாதிரி நீங்களும் வாழ கத்துக்குங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் வந்து எங்க வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றது, கண்ணா ஒர்க் பண்றது, எனக்கு வந்து ஃபுட் குடுக்கறது, இது எல்லாத்தையுமே இதெல்லாம் பாசம். அது பாசத்தை பத்தி ஒரே புரியாதவங்க தான் அதெல்லாம் பேசுவாங்க. சோ வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. சோ பேசிக்கா கோவம் வருது, தப்பா எடுத்தா கூட எடுத்துங்க, பரவாயில்ல. நான் தப்பா தான் பேசுவேன். ஓகே. ஆமா, இது கேள்விமா, இது சாதாரணமாவே எனக்கெல்லாம் கோவம் வரும். எனக்கெல்லாம் அடுத்த கேள்விக்கு இன்னும் கோவம் வருமோ? நீங்க உங்க ரேணுகாவோட உங்க பொண்ணோட கணவரோட குடும்பத்துக்கு ஏன் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது? எந்த வீடியோலயும் அவங்க பகிரங்கமா பதில் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கிறேன். பிசினஸ்ல இருக்கும் போது நான் பிசினஸையும் பார்க்கணும், மற்றவங்களையும் பார்க்கணும், அவங்களோட சூழ்நிலையும் பார்க்கணும். அவங்க எல்லா சூழ்நிலையும் இருக்கிறவங்க. அவங்க ஒரு வேலைக்கு போறவங்க, அவங்க அண்ணன் வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அம்மாவுக்கு உடல் நல்லா சரி இருக்காது, அவங்கவுங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். அவங்களெல்லாம் நான் என்னுடைய இதுல இழுக்க முடியாது. அது ரொம்ப தப்பு இல்ல. அவங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது தூரம். அவங்க வந்து ராஜபாளையம், இங்க சென்னை. நீ சொல்றது தப்பு. இதுதான் உண்மை. அதாவது அவங்க வந்து அவங்கவுங்க சூழ்நிலையில இருந்து பார்க்கும் போது தான் அது தெரியும். இப்ப லொடுக்கு நான் கூப்பிட்டேன்னா அங்க இருந்து போக்குவரத்துக்கு ஒரு ஃபேமிலி வரணும்னா 5000 ரூபாய் ஆகும். 5000 நீங்க கொடுப்பீங்களா? இல்ல நான் கொடுத்துருவேனா? வாங்கம்மா போம்மான்னு சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்பலாம், கொள்ளலாம். ஆனா அதெல்லாம் செய்ய முடியுமா? நீங்க முதல்ல சொல்லுங்க. சொந்தம் உறவு முறைன்ற மாதிரிலாம் செய்யலாம் தான். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவங்க பக்கம் இருந்துதான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம பக்கம் மட்டும் இருக்கிற சரியை மட்டும் பாக்காதீங்க, அடுத்தவங்க பக்கம் இருக்கிற வேதனையும் பாருங்க. அப்பதான் நீங்க உணருவீங்க. என்ன பேசிக்கானா, அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு நாள் வேலையா மூத்தார் வந்து வண்டி ஓட்டுறவர். அவர் எப்படி நான் அடிக்கடி கூப்பிட முடியும்? நான் இதுக்கே நான் யோசிக்கிறேன். அவர் வண்டி ஓட்டுறாரு, ஸ்கூல் வேன் ஓட்டுறாரு. அதுவும் அது ஸ்கூல் வேன் ஓட்டுறவரை போய் நான் கூப்பிட முடியுமா? வாங்கப்பான்னு சொன்னா கூட அது லீவு நாள்ல வச்சா கண்டிப்பா. அதுதான் அவங்களுக்கு அது தெரியாது. இப்ப வந்து என்னோட மதினியா இருக்கட்டும், எங்களோட வந்து கண்ணாவோட அண்ணாவா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி எல்லாம் ரெகுலர் ஒர்க்குக்கு போகணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, முதல்ல கண்ணா வந்து பொண்ணு கேட்ட உடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ரேணு அப்பா தான். அதுக்கப்புறம் அவரை வலுக்கட்டாயமா அவங்க ஊருக்குலாம் கூட்டு போய் காட்டும் போது கண்ணாவை கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவர் அவங்க அம்மாவை பார்த்துதான் கண்ணாவை கண்ணா கொடுக்கணும்னு சொன்னாரு. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளவு ஒரு இன்னசென்ட். அவங்க குணமும் அவங்க வந்து பேசுற விதமும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனாலதான் கண்ணனுக்காக கொடுக்கல, கண்ணா அம்மாக்காக நான் வந்து ரேணுகாவை கொடுக்குறேன்னு சொன்னவர். அப்ப வந்து அவங்க பேக்ரவுண்டை பார்த்தா நாங்க பொண்ணு கொடுத்தோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, அவங்க அம்மா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் கண்ணனுக்கே நாங்க பொண்ணு கொடுத்தோம். கண்ணன் எனக்கு மறுப்புள்ள இல்லைங்க, அவன் என் புள்ள மாதிரி. அதனாலதான் உரிமையோட நான் பேசுவேன், கொள்ளுவேன். இது வந்து நிறைய பேர் வீட்டுல நடக்காதனால அந்த கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதை மாத்திக்கங்க. மறுபிள்ளையா இருக்கிறவ பிள்ளையா பார்த்து பாருங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே கிடைச்சிரும். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலை எல்லாம் நான் தான் ஆல்மோஸ்ட் சமைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நான் செஞ்சேன். அப்ப யாருமே வரல, என்னை பத்தி எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் போறீங்கல்ல, இதை செய்யறேன் அதை செய்யறேன், அதுதான் அதோட தாக்கத்தை அவங்களால பொறுத்துக்க முடியல. சோ அடுத்த கொஸ்டின்மா. சூப்பர். ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? சொல்லு. அமைதி ஆயிட்டீங்களா? ஓகே. இப்ப முக்கியமான கேள்வி. உங்களோட 4 பசங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க யாரு? பேரு ஒரே ஒரு பேரை மட்டும் சொல்லணும். ஏன் சொல்லுங்க. மாட்டினாங்களா? எனக்கு வந்து அரிய தான் பிடிக்கும். ஏன்னா அரிய பிடிக்கும்னு, ஏன்னா அவன் வந்து அப்பா மாதிரியே தான் எல்லா கேரக்டர்லயும். அதனால பிடிக்கும். அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால அரிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனுக்கு தெரியாது. இல்ல என்னன்னா, இல்ல எனக்கு தெரியும். சரி, இப்ப நான் பாப்பா வச்சிருக்கேனே, கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க. நான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா நான் உண்மையதான் சொல்லணும். நான் தப்பா சொன்னா அது இப்போ மக்களுக்காக சொல்ற மாதிரி ஆயிடும். நீ என்கிட்ட உண்மையா கேட்டியா இல்ல இப்படி சொல்லணுமான்னு சொல்லு. இல்ல 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 நீங்க ஹரி என்ன கரெக்ட் தானே கேக்குறது. எனக்கு வந்து உண்மையான பதில் அது.
எனக்கு அப்பா மாதிரி இருக்கிறதுனால அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். உருவத்துல வந்து எங்களோட கடைசி தம்பி ஹரி வந்து அப்படியே எங்க அப்பாவை உரிச்சு எடுத்து ஜெராக்ஸ்ல பிறந்திருக்கான். சோ அந்த ரீசனுக்காகவே அவனோட பிஹேவியரும் நிறைய வந்து எங்க அப்பா மாதிரி. எல்லா விஷயத்துலயும் நான் எவ்வளவுதான் வந்து நான் ரொம்ப பேசினாலும் ஒன்னாலும் அவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரே கேரக்டர் யாருன்னா அவன் ஒண்டிதான், வேற யாரும் கிடையாது. அப்பா மாதிரி அனுசரணையா போயிட்டு போற குணம் அவனுக்கு ஒண்டிதான் இருக்கு. கேரக்டர்ல இருந்து அந்த சுபாவம் எல்லாமே அப்பா மாதிரி, அசல் எல்லாமே கலர் தான் என்ன மாதிரி. அப்பா மாதிரி அத்தனையும் 100க்கு 100 இருக்கிறது ஹரி மட்டும் தான். அதனாலே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பாத்துக்கிற ஒண்ணு. ஓகே ஃபைன். ஏதோ சொல்ல விரும்பலப்பா, போய் சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்றேன். சரி ஓகேங்க. எனக்கு இப்போ என் ஹஸ்பண்டுக்கு என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து நான் தான். ஆனா இதே நீ உங்க அப்பாவுக்கு யார பிடிக்கும் சொன்னா கண்டிப்பா உன்னதான் பிடிக்கும்னு சொல்லிருக்க. ஆஹா, அப்படியே சொல்லிடுவாரு. அப்படி உன்னதான் ரொம்ப பிடிக்காது உனக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு வந்து என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். பிரியாதான், அது இல்லன்னு சொல்ல மாட்டீங்க. உன்ன ரொம்ப பிடிக்கும். பிரியாவதான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து இப்ப பாருங்க, உங்களோட கணவர், அதாவது என்னோட தகப்பன் பத்தி உங்க வந்து வளையல் கடைக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு? எவ்வளவு ஸ்பெஷல் அப்பா உங்களுக்கு? இது இப்படி கேட்கவே வேணாம். முழு சப்போர்ட்டுமே அவர் தான். அவர் இல்லாம நான் எங்க இருக்க முடியும்? பிசினஸ்லயே ஆகட்டும், ஃபேமிலில ஆகட்டும், பசங்க லைஃப்லயே ஆகட்டும், எல்லா விஷயத்திலயும் எனக்கு சப்போர்ட் எல்லாமே அவர் தான். 4 பசங்க முக்கியமா அவரு முக்கியம்னு சொன்னா நான் அவரு தான் முக்கியம்னு சொல்லுவேன். 4 பசங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு கண்டிப்பா. ரைட். சோ இப்ப வந்து இது உண்மையான பதில்பா, வீடியோக்காக இல்ல, உண்மையான பதில். ஆமா, அதுதான். சரி, அப்போ வந்து யாரு ரொம்ப அனுசரிச்சு போறது? பரவாயில்ல, இது என்னது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது யாரு 2 பேர்ல? அப்பாவா நீங்களா? அப்பாதான். நீங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் தாங்கிக்கிறேன். அதனால ஒத்துக்கிறேன்னு. என்ன அதனாலதான் அரிமணியா உன்ன மாதிரி எனக்கு பொண்டாட்டி வேணாமான்னு சொல்லுவானுங்க. அப்பா மாதிரி புருஷன் வேணும்னு இவங்க நினைச்சாங்க. உன்ன மாதிரி மட்டும் எங்களுக்கு எல்லாம் பாக்காதமான்னு சொன்னாங்க. அப்படிலாம் யாருமே சொல்லல. எங்க அம்மா வந்து பேசுவாங்களே தவிர அடுத்த டைம் மறந்து போயிருவாங்க. இருந்தாலும் நான் வந்து கோவப்படுவேன், அதெல்லாம் அனுசரணையா பாக்குறாருல அப்பா. நீ புரியாம கோவப்படுவேன். கோவப்பட்டாலும் அது கோவம் தானே. உணர்ந்துகிட்டு ஒரு தப்பு தானே. உங்க கல்யாணம், அதாவது அம்மாச்சியோட கல்யாணம் காதல் திருமணமா, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? அதெல்லாம் காதல் திருமணம் எல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது அதெல்லாம் சொல்லணும்னு போனா நிறைய இருக்கு, சொல்லாம என்னன்னு கூட தெரியல எனக்கு. வேற ஒருத்தவங்க என்ன வந்து பொண்ணு பார்க்க வந்து அந்த கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது பக்கத்து வீட்டுலதான் அவரு பக்கத்துல சோடா கம்பெனி வச்சிருந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் தான் எனக்கு அலங்காரம் பண்ணாங்க. அப்ப கூட எனக்கு யாரு என்னன்னே தெரியாது. அப்ப வந்து என்ன வந்து வசதி இல்லாத பொண்ணு நானுன்னுட்டு இன்னொருத்தவங்க வந்து பொண்ணு கேட்கும் போது எங்க அம்மா வந்து எங்க சித்தி என்ன சொன்ன, சித்தி தான் கேட்டாங்க. என்ன சித்தி கிட்ட தான் வந்து இவர் கேட்டிருக்காரு. இவர் வந்து உங்களை பொண்ணு கேட்கறாரு. ஒருத்தவங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. யாரு? எங்க வீட்டுக்காரர்கிட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க. பொண்ணு கேட்கும் போது அதை வந்து எங்க சித்தி கிட்ட சொல்லும் போது எங்க சித்தி சொன்னது என்ன பதில்னா, அவங்களுக்குலாம் நாங்க தரமாட்டோம், நீ கேட்டா கூட என் பொண்ணை கொடுத்துருவோம்பான்னு சொன்னாங்க. அப்ப வந்து சரி நம்மளே கேட்கலாமான்னு அவர் வந்து கேட்டாரு. அப்பதான் எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அப்போ கூட எங்க அப்பா ஒத்துக்கல. எங்க அப்பா வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி ரொம்ப குண்டா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாரு. காட்டு மிராண்டி மாதிரி காட்டு பையன் நாங்க எங்க அப்பா வந்து சொன்னாரு, காட்டு பையலுக்கு எல்லாம் என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னாரு. அந்த காட்டு பையன் தான் இன்னைக்கு வந்து மகாராணி மாதிரி என்ன வச்சிருக்கிறாரு. சூப்பர். ஸோ வந்து ஆக்சுவலா அவருக்கு வந்து அவரு பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலா இருப்பாரு. எங்க அம்மா வந்து ரொம்ப அழகா அவர் வந்து வச்சிருப்பாரு. சோ அதனால எங்க அப்பா செம்ம ஸ்பெஷல். கல்யாண தப்பெல்லாம் எங்க அம்மா ஒரு மூக்குத்தி கூட இல்லாம தான் வந்து அப்பா கூட வந்தாங்க. கல்யாணம் நல்லா திருவேற்காடுல கல்யாணம் ஆச்சு. அப்ப நகைலாம் ரொம்ப போடல. நகை போடல, ஏன்னா அம்மா சைடு வந்து கொஞ்சம் கம்மி. நாங்க 5-6 பேர். எங்களுக்கு வருமானம் அப்பா கிடையாது, நகைலாம் இல்ல. அதனால வந்து எனக்கு திருவேற்காட்டுலதான் கல்யாணம் ஆச்சு. அப்பெல்லாம் எனக்கு கவரிங் நகை தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மூக்குத்தி ஒரு கம்மல் போட்டு கட்லி பீர் எல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணாங்க. அப்போ ரொம்ப இல்லாத நேரம் அப்போ. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே போட்டு இன்னைக்கு நான் இந்த மாதிரி என்ன வச்சிருக்காருன்னா எங்க வீட்டுக்காரர் தான் என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிறாரு. அதுக்கு என் பிள்ளைங்களும் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க, 4 பிள்ளைங்களுமே. சோ வந்து அடுத்த கொஸ்டின், உங்களுக்கு பேரன் வேணுமா பேத்தி வேணுமா? என்கிட்ட எனக்கு பேத்தி தான் வேணும்னு வேண்டிட்டு இருக்கிறேன். பேத்தி பிறந்தாதான் நினைச்சதெல்லாம் போட்டு பார்க்க முடியும். வாங்கி அழகழகா அப்பப்போ தூக்கிட்டு வரும்போதெல்லாம் ஒரு நகை வாங்கி போடுவேன், ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுவேன். பையனா வெறும் டிஷர்ட் ஒரு ஜட்டி தானே, வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் பொம்பளை குழந்தை பிறந்தா நல்லா வாங்கி அழகா போட்டு பார்ப்பேன். அதுலயும் என் மணி வந்து ரொம்ப
குழந்தைங்க வந்துட்டா போதும். ரேணுகாக்கு பிறந்த உடனே பாருங்களேன், அவன் அப்படி இருக்கும். அவன் ரொம்ப குழந்தை பைத்தியம் அவன். பொண்ணு மட்டும் பிறந்ததுன்னு பொண்ணு வச்சுக்கோங்களேன், என் 2 பிறந்தா தம்பிங்க கிட்ட இருந்து பாதி சொத்து அவ்வளவுதான். எழுதி வாங்கிடலாம்னு இருக்கேன் நானு. அந்த மாதிரி கேரக்டர். பொண்ணுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஆனா பையன் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் நல்லதுதான். இருந்தாலும் பொண்ணு நான் எதிர்பார்க்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி. ரைட், ஓகே. சோ அடுத்த கொஸ்டின், நிறைய பொண்ணுங்க வந்து உங்ககிட்ட வந்து வளையல் போட்டு பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு அது எப்படி நீங்க வளையல் போட்டா கன்சீவ் ஆக முடியுது, அது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து வளையல் போட்டாதான் குழந்தை பிறகுதெல்லாம் சொல்றதுலாம் அதெல்லாம் நான் ஏத்துக்கவே முடியாது. அதை நான் வந்து ஒரு நம்பிக்கையில போடுறேன். ரெண்டாவது நிறைய பூஜைங்க நிறைய பண்ணி அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் கொண்டாந்து அட்சதையாகட்டும் யாகம் வைப்பேன். அந்த யாகத்துல நிறைய கோயிலுக்கு போய் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த பொருளெல்லாம் வச்சு நான் நம்பி போடுவேன். கடவுளே அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தைய கொடு, அந்த புத்திர பாக்கியத்தை கொடுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது தான். நான் வளையல் போட்டுதான் குழந்தை பிறகுதுன்னு சொன்னா அது ஏத்துக்கவும் முடியாது, சாத்தியப்படாது. அதெல்லாம் நான் நம்புற மாதிரியே அவங்க என்கிட்ட போட்டுக்கிற மாதிரி அவங்களும் ஒரு நம்பிக்கையில வராங்க. அவங்க வரும்போது அது அந்த பாசிட்டிவ் சேரும் போது என்ன ஆகுனா அந்த பிம்பம் தான் அந்த நேரம் ஒரு வளையெல்லாம் வாங்கும்போது ஒரு சந்தோஷம். கடவுளோட இந்த அருள் வந்து உனக்கு கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. என்னாலலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. கடவுள் அருள் வந்து அப்ப கிடைக்குது, அது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஏன் நீங்க வந்து மத்த எந்த மாநிலத்துல எந்த ஸ்டேட்லயும் வந்து இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க, தாம்பரத்துல மட்டும் வச்சிருக்கீங்க? இதுவே எங்களால முடியல. என்னால இன்னும் ரேணுகா டெலிவரிக்கெல்லாம் பாருங்க, நான் கடைக்கே வரமாட்டேன், சுத்தமா வரமாட்டேன். டெய்லி இன்னும் ஒரு 8 மாசம் ஆனால நான் ரேணுகா கூடவே தான் இருந்து ஆகணும். ஏன்னா பாத்துக்குது. ஏன்னா எங்க சம்மந்தி வந்து உடம்பு முடியாதவங்க, அவங்க ரொம்ப முடியாது. அவங்க டெலிவரி டைம்ல மட்டும் வந்துடுறேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் தானே பாத்துக்கணும். அப்புறம் வந்து இப்ப என்ன கேட்ட கேள்வி மறந்துட்டு அதுக்குள்ள. வேற ஸ்டேட் மத்த மாவட்டங்கள்ல வைக்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வெளிநாட்டுல கூட நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்க ஒருத்தவங்க 2 பேரு. அவங்க கூட எங்க கிட்ட கொடுங்க, நாங்க பில்டிங் நாங்களே தரோம்னு சொன்னாங்க. இப்ப காலையில வந்தாரு, போன் அதாவது பிரான்சைஸ் எடுத்து பண்றதுக்கு கேக்குறாங்க. ஆனா இது வந்து பிரான்சைஸ் எடுத்து பண்றதுக்கு டீ கடையோ பேக்கரியோ கிடையாது. இது எமோஷன் சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட். எல்லா இடத்துலயும் நான் போகணும் இல்லையா, அது முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னால குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வாழ்க்கை இதுவே கண்டினியூ பண்ணாலே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க தலையெடுத்து அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணிக்கிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐயோ ஆண்டவா. ஓகே. அம்மாச்சி குடும்பம் யூடியூப்ல வீடியோ போட்டு பயங்கரமா சீன் காட்டுறாங்க, பயங்கர பந்தா காட்டுறாங்க. எனக்கு தெரியல, முதல்ல சொல்லுங்க. இந்த அலப்பறை பண்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன அலப்பறனா என்ன சீனுன்னா என்ன? எனக்கும் அது தெரியல. எனக்கு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு ஆகாதவங்க வேணா இந்த வார்த்தையை பேசலாம். ஆனவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க எங்க ஃபேமிலியை பார்த்து. இந்த குடும்பத்துல நம்ம போக முடியல, இந்த குடும்பத்துல நம்ம பிறக்கலையே அப்படி சொன்னவங்க தான் என்கிட்ட நிறைய பேரு. இது ஒரு சிலருக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒன்னா இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்ல தயாரா இல்லை, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். இப்ப ஹரிக்கோ மணிக்கோ வரப்போற வந்து மருமகள், அதாவது உங்க மருமகள், அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நானே கேக்குறேன், சுயமா குடும்பத்தை அனுசரணை பண்ணி நல்ல ஒரு இந்த பேரை காப்பாத்தி கொடுத்தாலே எனக்கு போதும். வளையோசி அம்மாச்சின்ற ஒரு பேர் வந்து ஒரு பிராண்டுன்னு சொல்றாங்க இவங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒரு தொழில வந்து ஒரு நல்ல ஒரு இது, அது என் பிள்ளைங்க பாத்துக்குவாங்க. வரப்போற பொண்டாட்டி வந்து குடும்பத்தை பார்த்துன்னு என் பிள்ளைங்களை பார்த்துருந்தாலே போதும். பிசினஸ் அவங்க பாத்துக்குவாங்க. என் பொண்ணுங்க வந்து இப்ப வந்து அவங்கவுங்க ஒரு துறையில போயிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பிசினஸ் அவங்க பாத்துட்டு போயிடறாங்க இல்லையா. அதே மாதிரி 4 பேருமே சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, ஓகே. இதோட நம்மளோட கொஸ்டின் செஷன் முடிஞ்சது. நீங்க எதுக்காவது பதில் சொல்லணும், இதை என்ன கேட்டாங்க ஆனா இதுக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியலன்னு நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் இந்த நகையை பத்தி தான் கேட்பாங்க, ஏன் அவளை போடுறீங்கன்னு. நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப இல்லாத வீட்டுக்கு பொண்ணுல பிறந்தவ தான் நானு. நகை போட்டது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதுவே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்சஷன், அதெல்லாம் சொல்ல தெரியாது. இதுதான் அந்த அம்மா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு இதுல இருக்கு. அதனால நான் வந்து எப்பயுமே போட்டிருக்கிறேன். ரெண்டாவது காலம்பரை எழுந்துக்கும் போது இப்படியே எழுந்து அப்பாவை தான் பார்ப்பாங்க, அப்பா என்ன பார்ப்பாங்க. அதனால ஒரு இது வரைக்கும் நான் கழட்டினது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா வீடு வாங்கி கட்டணும் போது அப்போ வச்சிருவேன். அப்போ வேணா பாத்துக்கலாம், நகை இல்லாம இருப்பேன். அது ஓப்பனா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நம்மள இல்ல, என்ன உண்மைன்னா அவங்க வந்து குழந்தையில இருந்து எதுவுமே இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் ஏர்ன் பண்ணாங்க. ஆமா, ஒரு கொலுசு வாங்கி போட்டாங்கன்னா கூட அப்பப்ப வாங்கி வச்சிருவாங்க எங்க அம்மா. அப்பப்ப வாங்கி வச்சிட்டாங்க. ஒரு இன்னும் கேட்டா 250 ரூபா தான் இருக்கும் அப்பெல்லாம் கொலுசு. அந்த கொலுசையே 10 தடவைக்கு மேல செட்டு கடிக்கு போயிடும். அந்த மாதிரி நிலைமையில தான் நான் வாழ்ந்தேன். இப்பதான் நான் வந்து எனக்கு போட்ட பொருள் அப்படியே போட்டு அப்படியே என் பிள்ளைங்களாகட்டும் எங்க வீட்டுக்காராகட்டும் என்கிட்ட இருக்கிற நகையை வாங்கவே மாட்டாங்க, எப்பவுமே வாங்க மாட்டாங்க. அம்மா மேல இருக்கணும், மேல வாங்கி போடணும்னு நினைப்பாங்க, ரெண்டையும் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க.
ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எல்லாரையுமே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நகைங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்குன்னா நகையை வச்சு அது வந்து வேற ஒரு பொருளாவோ இல்ல லேண்டாவோ ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஜுவல் என் மேல போட்டு வச்சு ஒரு சென்டிமெண்ட், சென்டிமெண்ட். ஆமா, வேற ஒண்ணு இல்ல. அம்மாவை எப்படியே பாத்துட்டு இல்லாம இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட் மக்களே. இதுதான் கேள்வி. உங்களுக்கு வந்து அம்மாச்சி கிட்ட வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு நியாயமா கேளுங்க. இருந்துச்சு, இவங்க கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன கொஸ்டின்ங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கிட்ட சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க அந்த ஒரே கொஸ்டின் விஷயம் நான் இது மூலியமா நான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இது எப்படின்னா, எல்லாருமே என்ன மாதிரி வரலாம். உண்மையான உழைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன மாதிரி வருவாங்க. நான் வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே வந்து அடுத்தவங்களை பார்த்து நான் வாழ்ந்ததே இல்லை. நான் வாழற வாழ்க்கை கரெக்டா இருக்கணும், இது உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். 10 ரூபாய் அதிகம் வச்சு வியாபாரம் பண்றேன்னு சொன்னா கூட ஏத்துக்குவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள்ல வந்து உண்மை இருக்கும், போலி இருக்காது. ஒரிஜினல்னா ஒரிஜினல். அதுக்கு 10 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியுமோ அந்த ரேட் தான் நான் கொடுக்க முடியும். ரெண்டாவது அதை வந்து டூப்ளிகேட் கொடுத்தனா அது சொல்லலாம். ஏன்னா இந்த உழைப்புன்றது இது சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் சார்ந்த விஷயம். ஏன் இந்த இவ்வளவு சீக்கிரத்துல நான் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கி இந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன்னா, என் பிள்ளைங்க வந்து இதோடைய பார்கன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரேணுகாவுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கிற ரேணுகாக்கே தெரியும். இந்த பொருள் அம்மா அதிகமா விற்கிறாங்க, கம்மியா விற்கிறாங்க, கரெக்டா விற்கிறாங்கன்னு அவளுக்கே தெரியும். இல்லைன்னா எனக்கு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒரு பொருள் அதிகமா விற்றா கூட என் பிள்ளைங்க உடனே வந்து சொல்லுவாங்க, அம்மா இது 10 ரூபாய் அதிகமா இருக்குமா, அம்மா இது கம்மியா இருக்குமான்னு சொல்லுவாங்க. உடனே நான் மாத்திருவேன். அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்க எப்படி வந்து இப்படி வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைக்கான ஒரு கடை. எங்க அம்மாவோட அம்மா அவங்களோட கடையெல்லாம் கூட ஒரு இதுல இருந்துட்டு அப்படி அப்படியே இப்ப கூட ஒரு இன்னொரு இருக்காங்க கொஞ்சம் பேருக்கு வளையல் கடைலாம் வச்சுட்டு இருக்காங்க. நான் வளையல்ல என்ன புதுசா பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த தொழில் என்னால விட முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை தான் இது, இந்த பிசினஸ் மட்டும். அதையும் தாண்டி சென்டிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் மத்தவங்க கிட்ட இவங்க கிட்ட லக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போம் இல்லையா. பல பேர் அந்த லக்கியை ஃபீல் பண்ணதுனாலதான் மேபி இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும். நானு வாங்கிட்டு போறாங்கல்ல, கண்டிப்பா அவங்க ஃபேமிலில நல்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து என்கிட்ட சொல்லும் போது வயசு வித்தியாசம் எல்லாமே என்கிட்ட வந்து விழுந்துடுறாங்க, காலில் விழுதுறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா கடவுள் வந்து உங்க பக்கம் இருக்கா, உங்களுக்கு நல்லது நடக்குது, அதுதான் உண்மை. அதுக்காக நான் தான் எல்லாமே சொல்ல அது வந்து ரொம்ப இப்போ நடக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் தப்பான செயல். அதெல்லாம் எல்லாருக்கும் நம்பிக்கை, கடவுள் மேல நம்பிக்கை, நம்ம பெத்த பிள்ளைங்க மேல நம்பிக்கை, கணவர் மேல நம்பிக்கை வச்சாலும் அந்த குடும்பம் என்னைக்குமே போன் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணா அது வந்து டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு சக்சஸ்க்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்மாச்சி வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளவுதான் இன்னையோட வந்து இந்த இப்போதையோட அந்த கொஸ்டின் செஷன் முடிஞ்சது. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தப்பா கொஸ்டினை கேட்டு நீ ஏன் வந்து பதில சொல்ற? நிஜமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல வந்து படிக்காதனால தெரியல, இந்த கொஸ்டின் எல்லாம் நிஜமா தெரியல. ஃபைனலி அம்மாச்சி கூட இருக்கிற அந்த கொஸ்டின் செஷன் வந்து முடிஞ்சது. என் வாழ்க்கையில எங்க அம்மாவை நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்தது. இதான் முதல் தடவை. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் வந்து எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இந்த ஒரு ஃபீல். இதே ஹாப்பினஸ் இதே ஜாயோட இந்த வீடியோவை வந்து நாங்க முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய். இந்த விஷயத்துல நான் இன்னொன்னு சொல்றேன், என் பிள்ளைங்களாலதான் நான் வந்து வெளி உலகத்துக்கு தெரியவேன்னு நான் நினைச்சேன், சபதமே பண்ணேன். ரேணுகா நீ வந்து படிச்சு ஒரு ஆளானோடனே உங்க கூட என்னை கூட்டிட்டு போய் வெளியெல்லாம் காட்டுமா, என்னுடைய அம்மா தான் சொல்லுமான்னு. ஆனா அது அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அம்மாச்சியாலதான் என் பிள்ளைங்க வெளியே தெரியற மாதிரி ஆயிப்போச்சு இப்பெல்லாம். கை கொடுமா பெருமை. தேங்க்யூ மக்களே.